தமிழக மக்களே, ஒரு வழியாக எலெக்ஷன் வேலை முடிஞ்சது. எல்லோரும் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஓட்டு போட்டேன். ஓட்டு போட்டது மட்டும் இல்லாமல் பூத் ஏஜென்ட் ஒர்க் பார்த்தோம் டிவிகே கட்சிக்கு. இத்தனை ஆல்ரெடி ஒரு 3-4 டைம் பார்த்துருக்கேன் வேறு கட்சிங்களுக்கு. அதெல்லாம் நம்ம அன்றைக்கி சம்பளம் ஒரு தேவைங்கிறதுனால போய் வேலை செஞ்சது. அதுவும் இல்லாமல் அது நம்ம சொந்த ஊரில் செய்யலை, அது வேறு முன்ன குடியிருந்த ஊரில் செஞ்சிருக்கு. இப்போ தான் முறையாக ஒரு சொந்த ஊரில் ஒரு பொறுப்பு எடுத்து ஒரு வேலை செய்ய வாய்ப்பு கிடச்சிருக்கு. என்னால் முடிஞ்சவரையிலும் சிறப்பாக பண்ணணும். ஏன்னா இங்கே இருந்தவங்களுக்கு அது புதுசாக இருந்துச்சு. ஆல்ரெடி இங்கே ஒர்க் பண்ணவங்களுக்கு, வேறு கட்சியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இப்படி புதுசாக ஒருத்தங்க வருவாங்க, அவங்க சொல்கிறதுக்கும் கொஞ்சம் தடையாக இருப்பாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல. என்னதான் 1000-2000 இங்கே பணம் கொடுத்து ஓட்டு கேட்டிருந்தாலும் மீதி போலாகாத ஓட்டை நாங்கள் 2 பேரும் போட்டுக்கிறோன்னு பேசிக்கிற அளவுக்கு தான் அவங்களாம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. நான் முன்னாடி பார்த்தப்போலாம் இந்த மாதிரி அங்கே பிரச்சனை வந்ததில்லை. இந்த முறை வந்துச்சு, கேட்டாங்க. ஆனால் நாம் இருந்ததுனால அதை விடலை. ப்ரொசீடிங் ஆஃபீஸராக அதை விட்டுருக்க மாட்டார், ஏன்னா அவங்க நல்லா ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்படி கேட்குற அளவுக்கு தான் இன்னும் ஜனநாயகம் இருக்குது. பணம் மட்டும் இல்லை, இதுவும் பண்ணுவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம், ஊரை ஒத்து போகணும், நிறையா கேள்விகள். நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கரெக்டாக முடிக்கணுங்கிறதுக்காக தான் அங்கே போனோம். அதை முடிஞ்ச வரலும் மனசாட்சியோடு முடிச்சிருக்கோம். நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது பார்த்துக்கலாம். பண்ண மாட்டாங்க, நல்லவங்க தான், இருந்தாலும் ஒரு வாய்ப்புக்காக எதிர்பார்த்தாங்க. முடிஞ்ச வரலும் பணமாக இல்லை ஜனநாயகமானு வர 4ஆம் தேதி தெரிய போகுது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பணம் வாங்கினாலும் நாங்கள் நினைக்கிற இடத்துல தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இன்றைக்கி பணத்தை மீறி ஒரு ஜனநாயகம், ஒரு புதிய மாற்றம் வந்துச்சுன்னா அது இருக்கிற கட்சிகளுக்கு ஒரு பெரும் பாடமாக இருக்கும். அப்படின்னு திருந்துவாங்களான்னு தெரில. இன்றைக்கி 2000ங்கிறது நாளைக்கு 5000, 10,000 பத்தலை போல் மக்களுக்குன்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இருப்பாங்க. அப்படி யோசித்தாலும் மக்களுக்கு லாபம் தான். ஆனால் அப்பயும் வாங்கிக்கிட்டு ஒரு மாற்றத்தை யார் முறையாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், 4ஆம் தேதி தெரியும். பணமா இல்லை ஜனநாயகமாக எது ஜெயிக்குதுன்னு 4ஆம் தேதி பார்ப்போம். நன்றி.